19, 22 வயது வரை நல்ல பிள்ளையாக வளர்த்து விட்டு அந்த பிள்ளையை கொடுக்கின்ற பொழுது, கட்டி கொடுக்கின்ற பொழுது, திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று தெரியாத, வெறுமனே எந்த மாப்பிள்ளை, நான் என்ற பிள்ளைக்கு பார்த்த மாப்பிள்ளை யூகேல, பிரான்ஸ்ல, அமெரிக்காவில், சுவிட்சர்லாந்துல, கனடாவில் ஐடி இன்ஜினியர். எந்த பிள்ளைக்கு நான் தேடுற மாப்பிள்ளை மாஷா அல்லாஹ் சூப்பர், முகத்துல தாடி இல்லை, ஒவ்வொரு கிழமையும் ஹராத்தை செய்கின்ற, வலிக்கின்ற, ஒவ்வொரு கிழமையும் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை. லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது. லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகை கிடையாது. அப்ப தொழுகையில் வீணடிக்கின்ற, தொழுகையை சரியாக தொழ தெரியாத, தயம்மும் செய்ய தெரியாத, உது செய்ய தெரியாத, ஃபர்லான குளிப்பை நிறைவேற்ற தெரியாத, வெறுமனே மாதா மாதம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறான் என்பதற்காக உங்களது சாலிகான பிள்ளையை அவரிடம் கொடுத்தால் நீங்கள் 22 வருடம் வளர்த்த அந்த பிள்ளைக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம், அநியாயம். நாளை மறுமையில் அந்த பிள்ளை அல்லாஹ்விடம் வந்து வாதிட்டால், தாயும் தந்தையும் ஒரு பக்கத்திலே, இந்த இடத்திலே உங்களது பிள்ளை ஒரு பக்கத்திலே வாதிட்டால், யா அல்லாஹ் 22 வயது வரை என்னை பேணி பாதுகாத்த என்னுடைய தாயும் தந்தையும் இதோ இப்படிப்பட்ட ஒரு ஆணிடம் என்னை கொடுத்து மார்க்கத்தையே நாசமாக்கி இருக்கிறான் என்பதை அவள் வாதிட்டால், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே முறையிட்டால், தாயும் தந்தையும் அந்த இடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். கண்கூடாக பார்க்கிறோம் சோதரர்களே, மார்க்கப்பட்டிருக்குது, தீன் இருக்குது, பாப்பாக்கு எல்லாம் இருக்குது, மாஷா அல்லாஹ், அவற்றை எந்த குறையும் இல்லை. ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுகின்ற பொழுதுதான் பிழை விடுகிறார்கள். ஆனா இது நான் கண்கூடாக பார்க்கிறேன் சோதரர்களே. சில இடங்கள்ல, ஏன் நம்ம பக்கத்துல நான் அண்மையா பார்த்த ஒரு விஷயம், நல்ல சாலிகான பிள்ளை, நல்ல பக்குவமான பிள்ளை, ஆனால் மாப்பிள்ளை அவருக்கு மார்க்கமே கிடையாது, இஸ்லாமே கிடையாது, வெறுமனே காசு பணத்துக்காக முடித்து கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. 2 பேருடைய தொழுகை கேள்விக்குறி, அகீதா கேள்விக்குறி, இஸ்லாம் கேள்விக்குறி. அன்புக்குரிய சகோதரிகளே, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அந்நிய கலாச்சாரம், மாற்று மத கலாச்சாரம் அவருடைய வாழ்க்கையை ஊடுருவி போயிருக்கிறது. எப்படி மாறும் என்று சொன்னா, முதலாவது உடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஹிஜாப் இல்லாமல் போகும், அந்நிய ஆண்களோடு பேசுகின்ற, இதே சாதாரணமாக எந்த கணவனுடைய சகோதரன் தானே, வீட்டுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்ந்த பிள்ளை, கணவன் சகோதரன் தானே, முன்னுக்கு உட்கார்ந்து சோளும் இல்ல, பர்தாவும் இல்ல, ஒன்றும் இல்ல, யாரோ தன்னுடைய சொந்த அண்ணனோடு பேசுவதை போன்று பேசுகிறார்கள்.